அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல்மிகு பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதலமைச்சர் அருமை எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து, எங்களுக்கு இருக்கிற நல்ல திட்டம் கொடுப்பதற்காக உங்களை சந்திக்க வரவில்லை. இந்த பகுதியின் மக்களின் குறைகளை நிறைகளை தெரிந்து கொள்ள என்பதற்காக, அவர்களை தெரிந்து கொண்டதை தீர்வு என்பதற்காகத்தான் எங்களுடைய சட்டமன்ற குறிப்பிட்டதை போல இந்த பயிற்சியை கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா மதுரைக்கு என்ன திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க? வைகை வடகரையில மிகப்பெரிய சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலை ஆரம்பித்தது அருமையில் எடப்பாடியார் ஆட்சியில 304 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு எளிதா பயன்படுத்துறோம். நீங்க மதுரை நகரத்துக்குள்ள வந்தீங்கன்னா அதை போன்ற சாலை யாருக்குமே கிடைக்காது. எல்லாமே சுற்றுச்சாலை யார் போட்டாங்க? மாநகராட்சியிலிருந்து ஹைவேஸ் எடுத்து அருமையில் எடப்பாடியார் தான் இன்றைக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போன சுற்றுச்சாலையை 15,000 நிமிஷத்துல போற அளவுக்கு இந்த சுற்றுச்சாலையை அருமையில் எடப்பாடியார் போட்டாங்க. ஆக திமுக நிர்வாக திறமையற்ற திமுக ராஜ் சத்தியம் சொன்னதன் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், எல்லா வகையிலும் போதைப் பொருட்கள். கேட்டா பதில் பேசுறாங்க. இவையெல்லாம் ஒழிக்க வேண்டுவதற்காகத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலே மிக தெளிவாக ஆளுங்கட்சியாக இருந்தால் இன்னும் மிகச்சிறப்பாக செஞ்சிருக்கலான்ற செய்தியை நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அடுத்த தீபாவளிக்கு அனைத்து தாய்மார்களுக்கும் பட்டுச்சலை அண்ணா திமுக கொடுக்கும், பட்டு வேஷ்டி கொடுக்கும், நிறுத்திவிட்ட தாலிக்கு தங்கத்தை கொடுக்கும். நெசவாளர்கள் தான் உழைக்கும் தொழிலாளர்கள், அவங்களுக்கு ஸ்கூட்டர் கொடுக்கமே. எந்த தப்புமே நடக்காத ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு கொடுத்தது எடப்பாடியார் ஆட்சி. இன்றைக்கு இருக்க அரசு அதை மிக சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. திமுக வந்தாலே பல ரவுடிகளுக்கு கேடிகளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம எந்த தப்பு பண்ணாலும் 90 நாள்ல ஜாமீன்ல வந்துடலாம், 4 கொலை செஞ்சாலும் 90 நாள்ல ஜாமீன்ல வந்துடலாம். அதன் காரணமாகத்தான், சரியாக வழக்கு கொடுக்காத காரணத்தால் இன்றைக்கு திமுகவில் சேர்ந்தவர்கள் தூண்டுதலின் காரணமாக பல்வேறு தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதனை முறியடிக்க வேண்டும். அதற்குத்தான் உங்கள் எல்லாத்தையும் நான் சட்டமன்ற உறுப்பினரா எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னையே பெரிய உள்ளா நீங்க கட்டாயம் அண்ணா திமுக இங்க இருக்கிற சாதாரண மக்கள், ஏழை மக்கள், தாய்மார்கள் கட்டாயம் எங்களை வெற்றி பெற செய்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறார். யாருக்கு சந்தேகம் இல்லை. அருமை அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சிகளை மிக விரைவிலே மலரும். மக்கள் சந்தோஷமா இருக்கலாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், இங்கே மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலை கூட ஏற்படும். அதான் முக்கியமான நிலைமை. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையில உங்களை எல்லாம் இன்றைக்கு மனதார வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.